வார்த்தையாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ மூலமாக ஒரு சத்தியத்தை குறித்து நாம் தியானித்து கொள்ளலாம். முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் பேசிக்கொள்ளலாம். எப்படி எஜுகேஷனில் பிரைமரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், காலேஜ் இந்த மாதிரி இருக்குதோ, அதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் இதை மாதிரியான அடுத்தடுத்த கட்ட பரிமாணங்கள் இருக்கிறது. ஸோ சடங்காச்சாரியம், பாரம்பரியம், ஆவிக்குரிய தன்மை, ராஜ்யத்தின் மனநிலை, இதை மாதிரி அடுத்தடுத்த பரிமாணங்கள் இருக்கிறது. ஆவியானவர் அந்தந்த நேரத்துக்கு தேவையான வெளிப்பாடுகளையும் சத்தியத்தின் வெளிச்சத்தையும் ஆவியானுடைய உணர்த்தலையும் கொடுத்து நம்மை நடத்துகிறார். ஸோ இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இருந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பரிமாணத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ளலாம். சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வேதத்தின் வெளிச்சத்தில் ஆவியானுடைய உணர்த்துதலோடு கூட நாம் கற்றுக்கொள்ளலாம். ஸோ நாம் கற்றுக்கொள்ளுகிற இந்த காரியம் நம்முடைய மனதை புதிதாக்கி நம்மை மறுரூபப்படுத்தும். நல்ல எண்ணத்தோடு கூட, நல்ல ஒரு ராஜ்யத்தின் மனநிலையோடு கூட நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்கும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஓகே, தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது, யோவான் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை, நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூஷணம் சொல்லுகிறபடியால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். ஓகே, இதில் ஒரு 2 வார்த்தை இருக்குது. ஒன்று, நீ மனுஷனாய் இருக்க அப்படின்னு சொல்றாங்க. மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லுகிறாய் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த 2ஐயுமே எடுத்துக்கொள்ளலாம். நீ மனுஷனாய் இருக்க, அப்போ முதலாவது இயேசு இங்க யூதர்களுக்கு யாரா தெரிகிறார் அப்படின்னா ஒரு மனிதனாய் தெரிகிறார். அப்போ எந்த ஒரு நபராய் இருந்தாலும் முதலாவது ஜனங்களுக்கு மனிதனாய் தெரிகிறார். ஓகே, ரைட். இப்போ அடுத்த கட்டம் என்ன வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதே மாதிரி யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அந்த சமாரியா ஸ்திரீ ஆண்டவரை பார்த்தபோது அவருடைய கெட்டப், அவருடைய பேச்சு அதெல்லாம் பார்த்த உடனே அவங்க சொல்றாங்க, நீர் யூதனாய் இருக்க. அப்போ அவங்க யூதர்கள் மரியாதை இல்லாம தான் பேசுறாங்க, நீ மனுஷனாய் இருக்க. ஆனா இங்க இந்த சமாரியா ஸ்திரீ அவரை ஒரு மரியாதையோடு கூட பேசுறாங்க, நீர் யூதனாய் இருக்க. அங்க மனுஷனாய் இருக்க, இங்க யூதனாய் இருக்க. ஸோ ரெண்டுமே ஒண்ணுதான். மனுஷன் தான் என்ன, ஒரு தேசத்தினுடைய அமைப்பின் அடிப்படையில் அந்த உடை, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், உடல் தோற்றம், இதை வைத்து நீர் யூதனாய் இருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்துல பார்க்கும்போது ஒரு தொழிலின் அடிப்படையில இயேசுவை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா. அப்ப தச்சன் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப பாருங்க, யூதர்கள் நீ மனுஷனாய் இருக்க அப்படின்னு சொல்றாங்க, சமாரியா ஸ்திரீ நீர் யூதனாய் இருக்கன்னு சொல்றாங்க. அப்புறம் இங்க சிலர் சொல்றாங்க, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா. ஸோ இந்த 3 விதத்திலே நம்ம பார்க்கும்போது ஒட்டுமொத்தமா மனுஷன் என்கிற அடையாளத்தை அங்க பார்க்கிறோம். ஓகே, இயேசு கிறிஸ்துவுக்கு இதே அடையாளம் தான் தொடர்ந்து இருந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல. நாள் ஆக ஆக அவர் ஊழியம் செய்ய செய்ய இந்த அடையாளம் மாறுகிறது. ஒரு முறை இயேசு கிறிஸ்து சீசர்கள்ட்ட கேட்கிறாரு, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? அப்போ அங்க சீசர்கள் சொல்றாங்க, உம்மை யோவான் ஸ்நானகன்னு சிலர் சொல்றாங்க, சிலர் எரேமியான்னு சொல்றாங்க, சிலர் எலியான்னு சொல்றாங்க, சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர்னு சொல்றாங்க. அப்போ 2வது கட்டமா நம்ம பார்க்கும்போது இயேசுவை குறித்து ஜனங்கள் ஒரு தீர்க்கதரிசிகளில் ஒருவராய் பார்க்கிறாங்க. இப்ப யோவான் ஸ்நானகன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, எரேமியா பெரிய தீர்க்கதரிசி, எலியா பெரிய தீர்க்கதரிசி. அப்போ ஒட்டுமொத்தமா அவர் செய்கிற, அவர் பேசுகிற சில காரியங்களை பார்த்து ஜனங்கள் அவருக்கு ஒரு அடையாளம் கொடுக்கறாங்க. இவர் தீர்க்கதரிசியில் ஒருவர் அப்படிங்கிற அடையாளத்தை சொல்றாங்க. இதே மாதிரிதான் அந்த சமாரியா ஸ்திரியும் பாருங்க, யோவான் 4:19 ஆண்டவர் அந்த ஸ்திரியை குறித்து ஒரு வெளிப்பாடா சொன்ன உடனே அந்த ஸ்திரீ, அது வரைக்கும் நீர் யூதனா இருக்குன்னு சொன்ன ஸ்திரீ இப்ப சொல்றா, ஆண்டவரே நான் உம்மை தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு பரிமாணம் என்ன,
ஜனங்கள் நம்மை மனுஷனா பார்க்கிறது, ஒரு யூதனா பார்க்கிறது, ஒரு தொழிலின் அடிப்படையில தச்சனாய் பார்ப்பது ஒரு பரிமாணமா இருக்குது. அடுத்த ஒரு பரிமாணம் எங்க வருது அப்படின்னா, கொஞ்சம் ஆவிக்குரிய பிரகாரமாக என்ன பரிமாணத்துக்குள்ள இயேசு வருகிறார் அப்படின்னா, அவரை பார்க்கிறவங்க ஒரு ப்ராஃபட்டா, ஒரு தீர்க்கதரிசியா என்ன பண்றாங்க, பார்க்கிறாங்க. ஹல்லேலூயா. சோ இப்போ அடுத்த ஒரு கட்டம் பார்க்கலாம். இப்போ இயேசு சீசர்கள்ட்ட கேட்கிறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்ப அங்க 12 சீசர்கள் இருக்கிறாங்க. அதுல 11 பேர் அப்படி சைலண்டா அப்படி இருக்கிறாங்க, என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறாங்க. ஆனா பேதுரு வேகமா அவர் சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிறார். அப்ப ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, பேதுருவே, இதை மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, பிதா இதை உனக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு, வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. சோ நல்ல கவனிங்க, இது ஒரு அடுத்த பரிமாணம் பாருங்களேன். ஒரு பரிமாணம் மனுஷனா பார்க்கறாங்க, அடுத்த பரிமாணம் ஒரு தீர்க்கதரிசியா பார்க்கறாங்க. இங்க பேதுரு பிதா வெளிப்படுத்தின அந்த வெளிப்பாட்டின்படி இயேசு கிறிஸ்துவை ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பார்க்கிறார். ஹல்லேலூயா. சோ இதே காரியம் தான் இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று தொனித்தது. பிரைஸ் காட். சோ இவ்வளவு பரிமாணங்கள் என்ன செய்து இருக்கிறது. அதுக்கு பாருங்க, இன்னும் ஒரு நெகட்டிவ் பரிமாணத்திலையும் பார்க்கறாங்க. இப்ப இயேசுவை மனுஷனா பார்க்கறாங்க, தீர்க்கதரிசியா பார்க்கறாங்க. இங்க பேதுரு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவா பார்க்கிறாரு. ஓகே, இவ இன்னொரு பரிமாணத்தை நம்ம பார்த்துடலாம். எல்லாரும் அவரை நல்ல விதமா பார்க்கறாங்களா அப்படின்னா இல்ல. ஒரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, யோவான் 8:52 பாத்தீங்கன்னா இயேசுவை பிசாசு பிடிச்சவன் சொல்றாங்க. அடுத்து 7:12 பாத்தீங்கன்னா ஜனங்களை வஞ்சிக்கிறவன், அதுக்கப்புறம் மதுபான பிரியன், போஜன பிரியன், பெயல்செபூலின் தலைவன், இந்த மாதிரி நெகட்டிவாவும் என்ன பண்றாங்க. அதாவது இது நெகட்டிவானா ஆண்டவர் இப்படிதான் இருந்தாரா அப்படின்னா அப்படி கிடையாது. அவர் பிசாசு பிடிச்சவர் கிடையாது, பெயல்செபூலின் தலைவன் கிடையாது, போஜனம் பண்ணாரு ஆனா போஜன பிரியன் கிடையாது, திராட்சரசம் குடிச்சார் ஆனா அவர் மதுபான வெறியன் பிரியன் கிடையாது. ஆனால் அந்த யூதர்கள் அவரை இப்படிலாம் என்ன பண்ணாங்க, பேசுனாங்க. சோ இந்த மாதிரிலாம் கண்டிப்பா என்ன செய்யும், நீங்க ஒருவேளை தீர்க்கதரிசியா கூட இருக்கலாம், ஆனா உங்களை என்ன பண்ணுவாங்க, போஜன பிரியன் சொல்லுவாங்க, மதுபான பிரியன் சொல்லுவாங்க, பிசாசு பிடிச்சவன் சொல்லுவாங்க, பெயல்செபூலுக்கு தலைவன் சொல்லுவாங்க, அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நமக்குள் ஒரு சத்தம் தொனிக்கும் பாருங்களேன். என்ன சத்தம்? இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். பிரைஸ் காட். ஒருவேளை வெளியில சத்தம் கேட்கலாம், என்ன மாதிரிலாம் கேட்கலாம், நீ மனுஷன்டா அப்படின்னு சொல்லலாம், நீ தச்சனுடைய குமாரன் சொல்லலாம், அதுக்கப்புறம் பாருங்க நீ தீர்க்கதரிசின்னு சொல்லலாம், ஒரு பக்கத்துல பிசாசு பிடிச்சவன் சொல்லலாம், அந்தி கிறிஸ்துன்னு சொல்லலாம், ஜனங்களை வஞ்சிக்கிறவன் சொல்லலாம், பெயல்செபூலின் தலைவன் சொல்லலாம், அதுக்கப்புறம் போஜன பிரியன் சொல்லலாம், மதுபான பிரியன்னு சொல்லலாம். இவ்வளவும் கேட்கும், சுத்தி உங்களை இவ்வளவு சத்தம் கேட்கும். ஆனா உங்களுக்கு உள்ள பிதா சொல்ற ஒரு சத்தம் கேட்கணும், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். சுற்றி கேட்கிற சத்தங்களுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்காமல் நமக்குள் ஒரு மேன்மையான சாட்சி தொனிக்கும் பாருங்களேன், ஒரு பிதாவுனுடைய அந்த சத்தம் கேட்கும் பாருங்களேன். இதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தால் ஒரு நாள் காரியங்கள் மாறுதலாய் முடியும். பிரைஸ் காட். சோ ஒரு கட்டத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த 100க்கு அதிபதி, அந்த போர் சேவகர்கள் எல்லாருமே மத்தேயு 27 பாருங்க, ஆச்சரியமா இருக்கிறது. முதலாவது ஒரு நபர் பேதுரு மாத்திரம்தான் இயேசுவை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு பார்த்தார். ஆனால் ஒரு கட்டம் வரும்போது அந்த எண்ணிக்கை அதிகரிக்குது பாருங்க. மத்தேயு 27 54 கவனிங்க. 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். பிரைஸ் காட். கடைசியில பாருங்களேன், அவரை அவமானப்படுத்தின, சிலுவையில் அறைந்த அந்த 100க்கு அதிபதியும் போர் சேவகர்களுமே அங்க நடந்த பூமி அதிர்ச்சி சில காரியங்களை எல்லாம் பார்த்து பயந்து போய் சொல்றாங்க, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். பிரைஸ் காட். சோ ஆரம்பத்துல பல சத்தங்கள் கேட்கலாம். நம்முடைய கிரியையின்படியும் சிலர் கரெக்டா சொல்லலாம், சிலர் நம்ம பண்ற கிரியைக்கு அவங்க சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லாததின்படியும் சிலர் நம்மை பற்றி என்ன பண்ணலாம், சொல்லலாம், நம்மை பற்றி சாதாரணமா சொல்லலாம். ஆனால் நான் யார்,
எனக்குள் தேவன் கொடுக்கிற சத்தம் என்ன என்பதை நாம் சரியா அப்சர்வ் பண்ணி அதுல கான்சன்ட்ரேஷன் வச்சு போனோம்னா கடைசியில் ஒரு கட்டத்துல எல்லாருமே நம்மை குறித்து மேன்மையான சாட்சியை சொல்ல ஆரம்பிப்பார்கள். பிரைஸ் காட். ஸோ மறுபடி நம்ம இங்க யோவான் அந்த 10ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். இதுல ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 33 பாருங்களேன். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரிய நிமித்தம் நாங்கள் உண்மையில் கல்லறிகிறதில்லை, நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி தேவதூஷணம் சொல்லுகிறபடியால் உண்மையில் கல்லறிகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இங்க பெரிய ஒரு போராட்டம் இருக்கு பாருங்களேன். அவங்க நீ யாருன்னு சொல்றாங்க, நீ மனுஷன், நீ உன்னை என்ன பண்ணாத, நீ உன்னை உயர்த்தாத, உன்னை தேவன் என்ன பண்ணாத, நீ சொல்லாத அப்படிங்கிறாங்க. அதனாலதான் உன் மேல நாங்க என்ன பண்றோம், கல்லறிகிறோம். சோ ஆனா ஆண்டவர் பாருங்களேன், அவர் எங்கேயுமே தன்னை தேவன்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, 36 பாருங்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? அப்ப இங்க இயேசு தன்னை தேவன் என்று எங்கேயுமே சொல்லல, ஆனா தேவனுடைய குமாரன் சொல்றாரு. இதை யூதர்கள் எப்படிதான் எடுக்கிறாங்க, எடுக்க முடியும்னா அந்த தேவகுமாரன் சொல்றத அவங்க தேவன் நீ சொல்ற. அப்ப இதுல ஒரு முக்கியமான சத்தியம் இருக்குதுங்க. ஒருவேளை யூதர்கள் தான் சொல்லியிருக்கலாம், ஆனால் இதுல ஒரு முக்கியமான சத்தியம் இருக்குது. ஒரு ஆள் தன்னை தேவனுடைய குமாரன்னு சொன்னா அது தேவன் என்று சொல்வதற்கு சமம். இது 100க்கு 100 உண்மை. இதை நாம் மறுதளிக்கவே முடியாது, மாற்றவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்ற நான் தேவனுடைய குமாரன். ஆனா அவங்க யூதர்கள் சொல்ற நீ உன்னை தேவன் என்று என்ன பண்ற சொல்லி நீ தேவதூஷணம் சொல்லுகிறாய் அப்படின்னு பற்களை கடித்து கல்லறிகிறாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு நான் தேவனுடைய குமாரன். சோ பேதுரு சொல்றார் நீ தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து. கடைசியில 100க்கு அதிபதி அறிக்கை பண்றாங்க நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. சோ நிச்சயமாக மனிதன் என்கிற பரிமாணத்தில் இருந்து ஒரு பரிபூர்ணமான ஒரு பரிமாணம் என்ன தெரியுமா, தேவன் என்கிற பரிமாணம். சோ இயேசு கீழே இன்னொரு இடத்துல சொல்லும்போது எப்படி சொல்றாரு பாருங்க, 34 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா? சோ நான் தேவன் நான் சொல்றதுல தப்பே கிடையாது. ஏன்னா தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க. பிரைஸ் காட். சோ தேவர்கள் அங்க ப்ளூரல்ல சொல்றாரு, சிங்குலர்ல சொன்னா தேவன். அப்ப தேவனுடைய குமாரன் என்பது அங்க தேவனைத்தான் என்ன பண்ணுது, மென்ஷன் பண்ணுகிறது. பிரைஸ் காட். சோ இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை மனிதன் என்கிற பரிமாணத்திலிருந்து தீர்க்கதரிசி என்கிற பரிமாணத்துக்கு கொண்டு வந்து அப்புறம் தேவ புத்திரர்கள் என்கிற பரிமாணத்துக்கு என்ன செய்யறாரு, கொண்டு வருகிறார். இன்றைக்கும் பாருங்களேன், தேவ புத்திரர்கள் அப்படிங்கிறத நம்ம சொன்னா நிறைய பேர் நமக்கு விரோதமா பல்கடிப்பாங்க, கற்களை எடுப்பாங்க. காரணம் என்னன்னா அன்னைக்கு இயேசு தன்னை தேவனுடைய குமாரன் சொன்ன உடனே யூதர்களுக்கு என்ன செஞ்சது, கோபம் வந்தது. சோ இன்றைக்கும் நம்ம புத்திரர்கள் தேவ புத்திரர்கள் அப்படின்னு சொன்னோம்னா அநேகருக்கு கோபம் வரும். ஆனால் கோபம் வந்தாலும் நாம் தேவனுடைய புத்திரர்கள் என்பது உண்மை. ஏன்னா புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தேவன் நமக்குள்ள என்ன பண்ணியிருக்கார், கொடுத்திருக்கிறார். அந்த தேவனுடைய குமாரனுடைய ஆவியை நமக்குள் அனுப்பி இருக்கிறார். அதனால் இன்றைக்கு இந்த காலம் தேவனுடைய பிள்ளைகள் தேவ புத்திரர்களாய் வெளிப்படுகிற காலம். சோ இது நம்ம ஆரம்பத்துல சொல்லும்போது நம்ம சாதாரணமா தெரிஞ்சிருப்போம். அப்புறம் அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம ஆவிக்குரிய பிராரமா தீர்க்கதரிசின்னு சொல்லப்பட்டிருப்போம். அப்புறம் அதே நேரத்துல நம்ம கொஞ்சம் வேற வேற ராஜ்யத்தின் காரியங்களை பேசும்போது நம்மள பிசாசு பிடிச்சவன், அந்த கிறிஸ்து, ஜனங்களை வஞ்சிக்கிறவங்க, அப்படி இப்படின்னு மதுவான பிரியம், போஜன பிரியம், சினிமா பிரியம், இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் என்ன பண்ணலாம், பணப்பிரியன், இப்படி என்னன்னாலும் பேசலாம். என்னன்னாலும் பேசிட்டு போட்டோம், நமக்குள்ள ஒரு மேன்மையான சாட்சி தொனிக்கும், நீங்கள் என்னுடைய புத்திரர்கள். பிரைஸ் காட். சோ இந்த இடத்துக்கு நாம் வரும்படி தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். சோ அன்றைக்கு இயேசு எப்படி ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவாய் இருந்தாரோ அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த தேவனுடைய புத்திரராய் இருக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார். அதனால ஒரே பரிமாணத்தில் நாம் தங்கி விடாமல் தேங்கி விடாமல் அடுத்தடுத்த பரிமாணத்துக்களை என்ன செய்வோம், வளருவோம். தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யம் நம்ம மூலமாய் இந்த பூமியிலே இன்னும் விஸ்தாரம் ஆவதாக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.